வெல்கம் பேக் டு அவர் பிரதர்ஹுட்ஸ். திஸ் இஸ் டி டாக் சங்கம். நான் உங்களோட ஜி டாக்கர். இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேரால பேசப்பட்ட நம்மளோட சீஃப் டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து வந்த மல்டிபிளேயர் கேமான நம்ம ரீமேட்ச் கேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஒர்த் ஃபார் மணியா? மல்டிபிளேயர்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா வழக்கம் போல பிரிச்சு 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 வச்சிடுறேன். இந்த கேம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போற விஷயமே எக்ஸ்பெக்டேஷன். இந்த கேமுக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு பெரிய ரீசனா இருந்தது இந்த கேமோட டெவலப்பர்ஸான ஸ்லோகேப். இவங்க இதுவரைக்குமே 2 கேம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு அப்சால்வர், இன்னொன்னு ஷீஃபு. இந்த 2 கேமுமே ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரீச் கிடைச்சுச்சு. அதுலயும் நம்ம ஷீஃபு கேம் நெறைய பேருக்கு ஃபேவரட்டான கேமாவே மாறுச்சு. ஸோ இந்த ஸ்டுடியோஸ் அடுத்து எந்த கேம் பண்ண போறாங்க? அதுல இன்னும் என்னென்ன வகையான மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கொண்டு வர போறாங்கன்னு ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க ஸ்லோ கேப். அடுத்து நாங்க பண்ண போற கேம் ஒரு ஃபுட்பால் கேம்னு சொல்ல, ஃபேன்ஸுக்கு ஒரே சர்ப்ரைஸு. என்னடா இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஃபுட்பால் கேமுங்கிறாங்க. 2மே வேற வேற எக்ஸ்ட்ரீம் ஆச்சே. இது எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. ஸோ அப்படி உருவான எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த கேம் தான் ரீமேட்ச். இப்ப நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேமோட எக்ஸ்பெக்டேஷன நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்னு. ஸோ இந்த கேம் ஒரு ஆன்லைன் மல்டிப்ளேயர்னால ஃபர்ஸ்ட்டு இந்த கேமோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இந்த கேமோட கேம் பிளே பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் என்ன பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ரொம்ப நேரம்லாம் சொல்ல மாட்டேன். ஷார்ட்டாவே சொல்றேன். எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு நான்லாம் போய் விளையாட போனாலே என்ன மேஜரா ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்துக்க மாட்டானுங்க. ரிஜெக்ட் பண்ணிருவானுங்க. அதனாலேயே நான் பெருசா ஸ்போர்ட்ஸ் போனது கிடையாது. ஸோ அதனால எனக்கு ஃபுட்பால் நாலேட்ஜ்ங்கிறது ரொம்ப கம்மி. நான் ஸ்போர்ட்ஸ பத்தியோ, இல்ல ஃபுட்பால பத்தியோ ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். தப்பா சொன்னா மன்னிச்சிடுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. ஸோ இந்த கேம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேச போற விஷயம் தான் கஸ்டமைசேஷன். நம்மளோட கேரக்டர எப்படி வேணாலும் நமக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிட்யூட் இப்படி இருக்கும்போது நம்மளோட அந்த கேரக்டர்ங்கிறது நம்மளோட கனெக்ட் ஆகி உண்மையிலேயே விளையாடுறதுக்குமே செம என்ஜாயபிளா இருந்துச்சு. அதே மாரி இந்த கேம்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு வகையா கிக் பண்ணும்போதும் நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மூவ்ஸ கிரியேட் பண்ணிட்டே போலாம். ஏகப்பட்ட ஃபுட்பால் மூவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கேம் நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டா இருக்கும். அதுல எனக்கு ஒரு சில மூவ்ஸ் நான் இது பண்ணேன். அத உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரெயின்போ கிக்கு, தலைவர் ரொனால்டோ சாப்பு, அப்புறம் பைசைக்கிள் கிக்கு, அப்புறம் ஆங்கர் ஸ்ட்ரைக்குன்னு பலது இருக்கு. பலது இருக்குதே, எத சொல்றது? இந்த கேம்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. யாரு வேணா கோல் கீப்பராவும் இருந்துக்கலாம். இல்ல ஸ்ட்ரைக்கராவும் ஆடிக்கலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணும்போது சண்டை வரதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அந்த கஸ்டம் மேட்ச் விளையாடும்போது உண்மையிலேயே அது ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம, நீங்க ஒவ்வொரு கோல் போடும்போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஷஃபிள் ஆயிக்கும். நீங்க யார் கோல் கீப்பரா இருக்கணும், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொருத்தரா நீங்களே ஷஃபிள் ஆயிப்பீங்க. இதையும் தாண்டி நீங்க 3 பேருமே ஸ்ட்ரைக்கரா அடிக்கலாம். உங்களுக்கு இப்ப டக்குன்னு கோல் கீப்பர் தேவைப்படுதுங்க நீங்க டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து அந்த பாக்ஸ்குள்ள நின்னாலே போதும். நீங்க கோல் கீப்பரா மாறிருவீங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நீங்களும் டக்குன்னு ஸ்ட்ரைக்கர் ஆகி உள்ள ஆடலாம். ஸோ இது மாரி நெறைய டிஃபரெண்டான விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இந்த கேம்ல நெறையாவே இருக்கு. அதுவும் இல்லாம ரேங்க்டு மேட்ச்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உண்மையிலேயே ரேங்க்டு சிஸ்டம் நல்லா இருந்திருக்கு. ரேங்க்டு சிஸ்டம் கரெக்ட்டா எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. அதே மாரி ரேங்க்டு மேட்சும் கொஞ்சம் நல்லா ஃபன்னா தான் இருக்குது. சில நேரங்கள்ல ஆன்லைன் பிளேயர்ஸுமே சில நேரம் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஃபன்னா எனக்கும் இருந்துச்சு. ரேங்க்டு மேட்சஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஆனா, அதே நேரம் இந்த கேமோட மூவ்ஸ் உங்களுக்கு செட் ஆயிருச்சுனாலோ, இல்ல அதிகமா நான் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸா விளையாடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உண்மையாலே இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ, அவங்கலாம் இந்த கேம்ல ரேங்க் புஷ் பண்றது அவங்களுக்கு பயங்கர ஈஸி. என்ன மாரி நீங்க மாட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, இன்னொரு விஷயம் இந்த கேம் நான் விளையாடும்போது எனக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சதுக்கான ரீசன்ங்கிறது, இந்த கேம் என்னதான் எனக்கு புடிச்ச டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து வந்திருந்தாலும், எனக்கு பெருசா ஸ்போர்ட்ஸ் வராதுங்கிறப்போ நான் அதில பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா, ஒரு நாள் தமிழ் கேமிங் இந்த கேமுக்கு லைவ் போடும்போது, அந்த லைவ் நான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு உண்மையிலே செம ஃபன்னா இருந்துச்சு. போடு ஃப்ரெண்ட்ஸோட செம மஜாவா இருக்கே இந்த கேமு. அப்ப ஏத்தியே ஆகுறோம். நம்மள்ட்ட தான் எக்ஸ்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வேற இருக்கே. போட்டு ஏத்திருவோம். விளையாண்டே ஆவுறோம்ன்னு சொல்லிட்டு நான் ஏத்துனேன். நானும் ஏத்திட்டு டவுன்லோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ள போறேன். எனக்கு அப்பதான் ஞாபகமே வருது. நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே! எங்க உட்காந்து நான் யார் கூட விளையாடுறதுன்னு. ஸோ இது மாரி என்ன மாரி எத்தன பேர் அசிங்கப்பட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தயவுசெய்து அப்படி உங்களுக்கு யாராவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, தயவுசெய்து அங்கேயே மூடிருங்க. நமக்கு யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பொதுவா ஃபுட்பால் கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அந்த இதில ரூல் பண்றது நம்மளோட FIFA தான். அவங்களோட இப்ப ரீசென்ட் கேமான FC 25 மாரிலாம் இல்லாம, இந்த கேமோட கேமரா ஆங்கிள் ஒரு 3 பெர்சன் வியூல இருக்கும். ஸோ உங்களுக்கு பால ஹேண்டில் பண்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நல்ல விஷனும் இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, FC25 மாரிலாம் ரியலிஸ்டிக்கான கிராபிக்ஸ் இல்லாம, நம்ம சிஃபு கேமோட ஆர்ட் ஸ்டைல தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தாலும், இந்த கேம் உண்மையிலேயே அந்த ஆர்ட் ஸ்டைலுக்கு நல்லா சூட் ஆகியிருக்கு. எனக்கு பர்சனலா இந்த கேமோட ஆர்ட் ஸ்டைலுங்கிறது எனக்கு புடிச்சிருந்துச்சு. பொதுவா இருக்கிற மாரி இல்லாம, இந்த கேம 11 பேர்லாம் ப்ளே பண்ண முடியாது. நீங்க அதிகபட்சம் விளையாடுறது 3 on 3, 4 on 4 இல்லன்னா 5 on 5 தான் இந்த கேமோட லிமிட்டே. அதுவும் இல்லாம இந்த கேமோட ஸ்டேடியம் உண்மையிலேயே ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ டைம் லிமிட்டும் அதுக்கேத்த மாரி 6 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க ஒரு 4 கோல்ஸ் லீட் இருந்தாலே இந்த கேம ஈஸியா வின் பண்ணிருவீங்க. அதனால எந்த ஹெல்ப்பும் கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கேமோட டைம் 6 நிமிஷங்கிறது எந்த வகையில பாசிட்டிவ் அப்டின்னா, நீங்க 1 ஹவர் தான் உங்களுக்கு ஒரு கேம் பிரேக் எடுக்குறீங்கன்னா, நீங்க ஒரு 4 to 5 மேட்சஸ் தாராளமா ப்ளே பண்ணலாம். நீங்க ஒரு சின்ன கேம் பிரேக்ல இத என்ஜாய் பண்றதுக்கு உண்மையிலேயே இந்த கேம் நல்லா இருக்கும். இந்த கேம்ல அதுவும் இல்லாம கொஞ்சம் சூப்பர் பவர்ஸும் இருக்கும். சூப்பர் பவர்ஸ்லாம் நீங்க நெனைக்கிற மாரி பெருசாலாம் இருக்காது. நீங்க உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைமுக்கு மட்டும் நீங்க அந்த பால வேகமா யூஸ் பண்ணலாம். நீங்க வேகமா ஓடலாம். அவ்வளோதான் அந்த சூப்பர் பவர்ஸே இருக்கும். ஸோ அது இன்னுமே இந்த கேம என்கேஜா வச்சுக்க யூஸ் ஆகுது. என்னதான் இந்த கேம் இவ்ளோ நல்லா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்க தானே செய்யுது. ஸோ அந்த நெகட்டிவ பார்த்துருவோமா? இந்த கேம்ல ஒரு மேஜரான இஷ்யூ இருக்கு. அது என்னன்னா, இந்த கேமோட மேட்ச் மேக்கிங் டைம் தான். எனக்கே செம்மையா வெறுப்பேத்துச்சு. சில நேரங்கள்ல 10 மினிட்ஸ் வரைக்குமே அந்த மேட்ச் மேக்கிங் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே செம்ம வெறுப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் காலேஜ் போயிட்டு வந்து இந்த கேம விளையாடலாமேன்னு வந்தா, அந்த நேரம் பார்த்து இவன் மேட்ச் மேக்கிங்கே 5லேருந்து 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா, அப்புறம் நான் கேட்பனா? கேட்க மாட்டேனா சார் நானு? இந்த கேம்ல இன்னொரு சின்ன பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனா அது இப்போ இல்ல. இந்த கேம் ரிலீஸ் ஆன டயத்துல ஒரு சில பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இருந்துச்சு. பட் அந்த அப்பவே சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப அதனால எந்த பிரச்சனையும் இல்ல கேம்ல. ஸோ நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற நெறைய பேரோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த கேம நாங்க வாங்கலாமா? வேணாமா? அப்படிங்கிறது தானே. அதுக்கான பதில நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த கேம கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. உங்கள நெறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, இந்த கேம நீங்க எல்லாருமே மஸ்ட்டா வாங்கி, அதுல இருக்க கஸ்டம் மேட்சஸ ப்ளே பண்றதுக்கு உண்மையிலேயே செம்மையான கேமு. ஆனா அதே நேரம் என்ன மாரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கேம் வேஸ்ட் ஆஃப் தான். அதே மாரி நீங்க ரேங்க்டு மேட்சஸ் நான் அதிகமா விளையாடுவேன். ஸோ எனக்கு அப்ப பிரச்சனை இல்லன்னா, நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸோ now I am signing off from our Brotherhoods and Vetti Talk சங்கம். எல்லாரும் கேம் ப்ளே பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.